ஒரு சூப்பரான சொரக்காய் தட்டைப்பயிர் போட்ட குழம்பு தாங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தட்டைப்பயிர் வந்து காராமணின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக தான் செய்வோம், ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கடுகு, கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 7 பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கினதும் ஒரு பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய் சேர்த்திக்கலாம். இதில் காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அரை டம்ளர் தட்டைப்பயிர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். 5 விசில் விட்டு எடுக்கும்போது பாதி வேக்காடு தான் வெந்திருக்கும். இப்போ காய் கூட சேர்த்து வேக வைக்கும்போது வந்து ரெண்டும் கரெக்டாக வெந்துடும். இதில் வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். தட்டைப்பயிர் வேக வைக்கும்போது சேர்த்திருக்கோம், தக்காளி வதங்கும் போது லைட்டாக சேர்த்திருக்கோம். அதனால் வந்து பார்த்து சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு கிளறிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி சேர்த்திக்கலாம். புளி கரைசல் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்தணும்னா காய் வந்து வேகாது. அதனால் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மறுபடியும் காய் வந்து வேக விட்டுடலாம். காய் வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சொரக்காய் தட்டைப்பயிர் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இது வந்து சுட சுட சாப்பாட்டில் ஊற்றி சைடிஷாக அப்பளம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. குட்டீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம இது கொடுத்து விடலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொரக்காய் வாங்கினா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிள் ரெசிபி தாங்க, ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.